அனைவருக்கும் வணக்கம். 23/7/2026 இன்று வெளியான முக்கிய செய்திகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண ப்ளீஸ் கொடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என தமிழக அரசு மாற்றியுள்ளது. சென்னை மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல அனுமதி மறுத்து உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை அனைத்து நுழைவுகளையும் மூடி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லியில் போராட்டம் தொடரும் நிலையில் மெரினாவிலும் போராட்டம் நடத்தக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிரடியாக உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களாகவே தங்கம் விலை உயர்ந்து வரும் நிலையில் இன்றும் விலை 560 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தினார். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை கோர்ட் உத்தரவிட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 4 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்சியில் ஜனநாயகன் டிக்கெட் 2000க்கு விற்பனை செய்யப்பட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நாடு முழுவதும் மின்னஞ்சல்கள் மூலம் 1500 போலி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த பெண் பொறியாளர் அதிரடி கைது. மணமகிழ் மன்றங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர் நீதிமன்ற கிளை உத்தரவு. பழனியை தொடர்ந்து காரைக்குடியிலும் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலம் போலி ஆவணம் மூலம் அபகரிப்பு என கிராம மக்கள் புகாரால் பரபரப்பு. கடலூரில் கச்சா எண்ணெய் எடுப்பதற்கு தாவேக அரசு அனுமதி வழங்கக்கூடாது. தாவேக அரசு கண்டித்து எடப்பாடி பழனிசாமி போராட்டம். ஜனநாயகன் படம் பார்த்து கண்ணீர் விட்டு அழுத அமைச்சரால் புதுகை தியேட்டரில் பரபரப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.